ஆமீன், ஆமீன். இன்று 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, கர்த்தர் தந்த தாளந்துகளை, கர்த்தர் தந்த அதிகாரங்களை, கர்த்தர் தந்த கட்டளைகளை நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இந்த வார இறுதி நாட்களையும் ஒப்புவிப்போம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் அதே வேளையிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று ரோமர் 8:32 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராகமம் 23, சங்கீதம் 77, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க்கு 9வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வருகின்ற திங்கட்கிழமை ஃபேமிலி டே என்று சொல்லப்படுகிற ஹாலிடே கனடாவிலே. அந்த வகையிலே அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த நாட்களிலும் குடும்பங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அந்தன் ஆசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே சௌதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் அப்பாயின்மெண்ட் காரணமாக இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், பாஸ்டர் அமல்ராஜ் சென்னை இந்தியாவிலிருந்தும், சௌரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதே வேளையிலே இணைய போகிறவர்களையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைந்து ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு கர்த்தர் தந்த சந்தோஷம் சமாதானத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வகையிலே கர்த்தர் தந்த தாளந்துகளை கூட எடுத்து வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து மற்றவர்களுக்காக அவற்றை நாங்கள் பிரயோகிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களுக்கு கூட வழி நடத்துவார். பிரைசலோட்டமா, ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இடத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்திய நாளிலே வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளா இருக்கிறது. ஆகவே ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது.
பாருங்கள், இத்தனை சாட்சிகள் எங்களுக்கு முன்பாக நிற்கிறது என்பதை நாங்கள் தேவனுடைய வார்த்தை வசனங்கள், தேவன் இந்த பூமிக்கு வந்து அவர் அங்கு சிலுவையிலே அங்கு தன்னுடைய காரியத்தை முடித்து அங்கு பிதாவின் சித்தத்தை செய்தார். அதே போல நாங்களும் இந்த மேகம் போன்ற அந்த திரளான சாட்சிகளை நாங்கள் கண்டு அந்த எங்களுடைய பாவத்தை எல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நாங்கள் இயேசுவை நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும். ஏனென்றால் ஓடும்போது தடைகள் வந்தாலும் அந்த தடையை தாண்டக்கூடிய ஒரு பலன் எங்களுக்குள்ளே, திராணி எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் என்ற நாளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த வாலிப ஜுவதிகள் மத்தியிலே விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் அறிவிக்க பண்ணக்கூடியதாய் அவர்களுடைய ஓட்டங்கள் அங்கு தேவனுக்கு முன்பாக பொறுமையோடு ஓட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் ஒன்றான மெய்த்தர்களை உருவாக்கின தேவன். நீர் வாலிபராக 33 வயதில இந்த உலகத்தில நடமாடி நன்மைகள் செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. இன்றைக்கு வாழுகின்ற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்க, அந்த வாலிப பிராயத்தில அந்த மெய்யான சிருஷ்டிகளை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிப பிராயத்தில தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓடி முடிக்க நீர் கிருபை செய்வீராக. இந்த உலகத்துல பாவமான பாவங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வாலிப காலத்துல, இந்த பெலனான காலத்துல இந்த பெலனை தேவனுக்கு பிரயோசனமான பலமாக, நன்மைகளை செய்கிற பலமாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிற பலனாக வாலிபர்களுக்கு மாற்றுவீராக. அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த அக்கினியில தூக்கி போட்ட பொழுது நீர் பாதுகாத்தீர். அதே போல இந்த வாலிபர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற வாலிபர்களை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். தானியேலை சிங்க குகையில போட்ட பொழுது நீர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி விட்டீரே. அதே போல ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் வருகிற தீமைகளில் இருந்து உண்மை உண்மையோடு ஆவியோடு தழுது கொள்ளுகிற வாலிபர்களை நீர் காக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, சத்துருவானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வாலிப பிராயத்துல பாவத்தில விழ செய்து நண்பர்கள் மூலமாக, அந்த அவர்கள் வாழ்கின்ற சூழல்கள் மூலமாக திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். நீரோ ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் வாழ்வு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர், அவர்களுடைய கரங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த பிசாசின் கிரிகளிலிருந்து நீர் அவர்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மெய்யான தேவனிடத்தில் இரக்கங்கள் உண்டு, மன்னிப்பு உண்டு. வாலிபர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ராட்சியத்தில் இழுத்துக் கொள்வீராக. இந்த யுத்தங்களுக்கு போகாதபடி, இந்த ரக்ஸுகள் அடிமைத்தனங்களுக்குள்ள வாலிபர்கள் போய் அந்த வாழ்க்கையை பாழாக்காதபடிக்கு இயேசுவே இந்த காலத்துல ஒவ்வொரு வாலிபர்களும் இயேசுவை நோக்கி பார்க்க, இயேசுனுடைய வாழ்வை நோக்கி பார்க்க, தீமையில வாழ்ந்தது போதும், பாவத்தில வாழ்ந்தது போதும் என்று நான் பாவத்தில வாழக்கூடாது, இயேசுவுக்கு பிரியமாக வாழ்ந்து உம்முடைய ராட்சியத்தில் அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத அந்த மரணமே இல்லாத அந்த ராட்சியத்தில நித்தியமாக வாழுகிற வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த அற்ப பாவங்கள், சிற்றின்பங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போவதாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். உங்களுடைய வார்த்தைகள் அந்த ஒழிந்து போகாத அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு சுடர்களாக உம்மிடத்துல உம்மை நோக்கி பார்த்து ஓட கிருபை செய்வீராக. இன்னும் காலம் அதிகமல்ல, காலங்கள் நெருங்கி வருகிறது. இந்த கடைசி காலம் முடிகிற காலமாக இருக்கிறது. இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும்
சதா காலத்துல வாழ உம்முடைய ராட்சியத்துல நித்தியமாக வாழும் கொண்டு பிறாக விசேடமாக இலங்கை தேச வாலிபர்கள் தங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்கிறார்கள். எப்படியான வேலைகள் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே, அந்த வேலைகளை நீர் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் வாலிபர்களோடு இருந்து தீமைகள் அணுகாதபடி, ட்ரக்ஸ் அடிமைத்தனங்கள் வராதபடி உங்களுடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய இரத்தத்தை தள்ளித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். வாலிபன் பாவம் செய்யாதபடி இயேசு அந்த வாலிபன் 33 வயதில் அந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக வாலிபர்களுடைய பாவங்களை கழுகிற இரத்தமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்ளும். இந்த ரேடியோ சங்கமம் நடத்தி கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கொண்டையினால் மொழி பாதுகாத்து கொள்ளும். அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும். சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக ஜெபிக்கிறேன். மகளோடு இருந்து இந்த வாலிப பிராயத்துல இந்த கோட்டையினால மூடி பாதுகாத்து உங்களுடைய தூதர்கள் பாதுகாப்பு கொடுத்து உமக்கேற்ற மகளாக வாழ நீர் உதவி செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிராயத்தை அந்த மெய்யான தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து வாழ சிறு பிராயத்திலேயே வாலிப பருவத்துக்கு இயேசுவை அறிகிற அறிவை அவர்கள் பெற்று அந்த வாலிப பிராயத்துல அவர்கள் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாலிப பிராயத்தில் அவர்கள் ஊழியம் செய்ய அவர்கள் பயன்படுத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் அங்கு மந்தியோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கம் வருவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே இருக்கிற எல்லா பாவ கரைகளும் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்படவும், அது மட்டுமல்ல தங்களுடைய வாயினால் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை பண்ணக்கூடியதாயும் தேவனுடைய இரக்கத்தை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள அவர்கள் உதவி செய்யும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்துல மட்டுமில்ல, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே, வாலிபர்களுக்காக நாங்க இப்பொழுது வருகிறோம். அப்பா, அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டபன் ஆவியலையும் ஆண்டவரே, எல்லா அசுத்தமான ஆவியலையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலமாக அதட்டுகிறேன். அப்பா, அவங்களுக்கு அந்த ஸ்டபன் ஆவியை எடுத்து விட்டு ஆண்டவரே, உங்களுக்கு ஆண்டவரே இருக்கிற அந்த பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அவங்கள வழி தப்பி போக விடாதீங்க. அப்பா, உங்களோட நாமம் இனினாலும் நாமம் என்று அவர்கள் அறியக்கூடியதாக அப்பா அவர்களுடைய இருதயத்தை உங்களோட வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால கழுவும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்துல இருந்தா எங்களுக்கு ஜெயம் கிடைத்தது. அதே தேவன் இப்பொழுதும் அவர்களுக்குள்ள வல்லமை நிறைந்த கரத்தை நீட்டி உங்களோட வல்லமை அவர்களுக்குள்ள வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறார். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார் என்று சொன்னபடி ஆண்டவரே, அவர்கள் உங்களே அப்பா சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு கூட பேசுங்க. அவங்க கூட அவங்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆக பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடாது. ஆமென் ஆண்டவரே. அவங்களோட கூட
கூடாரத்தை நீங்க உங்களால மட்டும்தான் திருப்ப முடியும். அவங்களோட உள்ளங்களை ஆண்டவரே உங்களோட இரத்த கொட்டைகளால் கழுவி அவங்க பாவம் சிவப்பாய் இருந்தாலும் ஆண்டவரே நீங்க வெண்மையாக்கி பசுமையை போல வெண்மையாக்குற தகப்பனா இருக்கிறீங்க. அப்படி அவங்க இரத்தத்தினால கழுவி அந்த உள்ளங்களை மாற்றும்படியா ஜபிக்கிறேன். அது மட்டும் இல்லையா, தற்கொலை ஆவிகள், டிப்ரெஷன் ஆவியால், எல்லா விதமான பிசாசின் ஆவியல் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிற இயேசுவின் நாமத்தின் மூலம் நாங்க எதை கொடுத்தாலும் கொடுப்பேன் என்று கொண்ட சொன்ன தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்களுக்கு இறங்குங்க. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன் அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு ஒரு புது வாழ்வை கட்டளிடும்படியாக ஜபிக்கிறேன். ரட்சிப்பு உங்களிடத்தில் இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது அப்பா. தினம் அதிகாலை தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே கிருபை தாரும் ஐயா, தாரும். இந்த கால நேரம் இவங்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா இல்லாத இருக்கிற பொல்லாப்பின் ஆவியலை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறதப்பா. அப்பா நீங்கள் இயேசு என்று சொல்லும் பொழுது பிசாசவன் ஓட்டி போகிறான். அதே மாதிரி அப்பா உங்களோட வல்லம் என்ற கரத்தை நீட்டி அவரை ரட்சித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அப்பா நீங்க மன்னிக்கிற தகப்பன். நீங்க அவர்களை மன்னித்து நீங்க மன்னிக்கிறது போல நாங்களும் எங்கள் பாவங்களுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுப்படியா உங்களை இரட்சராக ஏற்றுக்கொண்டோம். இவர்களுக்கு ஒரு தயவின் ஆவியை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவரும் ஐயா. நாங்க ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி இயேசுவே. ஆமீன் அப்பா. கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழியில் நடக்கிறவனோ பாக்கியவான் ஆண்டவரே. அவங்க உங்களோட கையில் இருக்கிற பொழுது நீங்க அவர்களை ஒரு போதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தரை ஆண்டவரே நாங்க நம்பி இருக்கும் மனுஷரை நம்பலும் பார்க்க கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு அப்பா அதிகமான நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்தபடியா இந்த வாலிபர்களை மறுபடியும் உங்களோட கரத்துல கொடுக்கிறார். உங்களோட சித்தத்தின்படி உங்களோட நோக்கத்தின்படி உங்களோட வழிகளில் அவர்கள் நடப்பதற்கு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்து அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். மறுபடி சிஸ்டர் வருகிற அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியம் வீண் போகாத வண்ணமாக அப்பா நீங்க பாக்குறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. இன்னும் அதிகமான ஊழியர்களை இந்த தங்கமம் வானொலி மூலமாக கொண்ட கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் அவங்களுக்கு புதிதான கிருபைகளை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி அவர்களை நடத்துங்க. சிஸ்டர் ஜெனர் கணவன் பிள்ளைகளுக்கானும் வருகிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரம் புதிதான கிருபையினால அவங்க ஃபேமிலியா உங்களோட கிருபையின் மூலமாக முடிசூட்டி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற சிஸ்டர் பாஸ்டர்ஸ் யாவரையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். இன்றைக்கு புதிதான நாளாக அவங்க தேவையை சந்தித்து அவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் இனிதான நாங்க உங்களை மட்டுமே பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு புதிதான கிருபை இந்த காலை நேரம் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவின் நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்கள் வீட்டிலும் இருக்கிற வாலிப மகனை கர்த்தர் பெரிதான காரியத்துக்காய் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்க சகல விதமான இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே சகல விதமான கசப்பும் கோபமும் மூக்கமும் கூக்குரலும் தூசணமும் எந்த துர்க்குணமும் அவர்களுக்குள்ளே வராதபடி தேவன் தாமே அவருடைய இருதயங்களையும் சிந்தங்களையும் காத்து கொள்ளக்கூடியதா தேவனுடைய ஆலயக்கு இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் சமூகத்துல வந்து நிற்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாணவராய் இருக்கிறவரே உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவர். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே உண்மை சோதரிக்கிறேன் ஆண்டவர. தகப்பனே, இந்த வேளையிலும் ஐயா உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர. இந்த வாலிப பிள்ளைகள் சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே தகப்பனே பாடசாலைகளிலே கற்று வருகிற ஆண்டவரே இந்த உலக பாடகங்கள் உண்டு. அதன் மூலம் அநேக நன்மைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது கர்த்தாவே. இதோ அந்த பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே தகப்பனே இந்த பாடங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்கு கீழ்ப்படிந்து
தகப்பனே நல்ல வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம். விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம். தேவனை அறிந்த பிள்ளைகள் யாவரும் கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக அவருடைய இதயங்களில் ஆண்டவரே தகப்பனே இவைகள் பதிந்திருக்கிறது கர்த்தாவே. இதோ அவைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கர்த்தாவே உண்மை அறிந்த பிள்ளைகள் தாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு துர்க்குணங்கள் தூஷணங்கள் ஆண்டவரே தகப்பனை மற்றவர்கள் பேச முடியாது கூட செவிக்கிறோம் ஐயா. ஆவியானவரை சுமக்கிற சரீரம் ஆண்டவரே இந்த சரீரத்துல ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனை துதி சாந்தம் உள்ளவர்களாக நல்ல பண்புகள் உள்ளவர்களாக பிரித்தெடுக்க செவிக்கிறோம் ஐயா. இதயத்தில் இருக்கிற மதியினங்களை கத்தர் உரித்து பிள்ளைகளும் தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே தகப்பனை ஒரே வாயிலிருந்து கசப்பும் திட்டுப்பும் புறக்க முடியாத கர்த்தாவே தேவனை துதிக்கிறதும் ஆண்டவரை சபிக்கிறதுமான ஆண்டவரே காரியம் ஒரே முடியாதுன்னு சொன்னது போல இது தங்களுடைய வார்த்தைகள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதயத்தின் தியானம் சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் சிந்திக்கிறது நினைக்கிறதெல்லாம் தேவ சமூகத்தில் பிரியமாக இருக்கத்தக்கதாக மாற்றிக்கொள்ள ஐயா. இருதயத்தின் கடினங்களை கத்தர் அன்பினால் செபிக்கிறேன் ஐயா. அன்பினால் நன்மைகள் செய்கிற நல்ல ஆண்டவரே திருப்தி நல்ல எண்ணங்களை சொல்லு செபிக்கிறோம் ஐயா. இந்த வாசிக்கிற பிள்ளைகளாக தேவனை பிள்ளைகளாக தங்களுடைய செல்ஃபில் கத்தாவை தாங்கள் தேவனை தேடி உலகத்தை வாசித்து நடக்கிற பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தீமைகளையும் கொடுத்து விலகியோடு சுத்தத்தை காத்துக்கொள்ள செபிக்கிறோம் ஐயா. பார்க்கிறோம் ஐயா. பாடசாலைகளை பார்க்கிறோம். தூக்கண வார்த்தைகள் இல்லாமல் அந்த தூசண காத்துக்கொள்ள உதவி செய்வீர்கள் செபிக்கிறோம் ஐயா. நாடுகள்ல கத்தாது தூசணம் நாடுகள் இவர்களை பேச வேண்டிய கட்டாயங்களும் சூழ்நிலைகளும் ஆண்டவரை காணப்படுகிறார்கள். இதோ அந்த பிள்ளைகள் ஆண்டவரையும் அந்த பிள்ளைகளை மாற்றம் வாலிபர்களையும் கத்தர் தீமைகளுக்கு விலக்கி காப்பீராக. தங்களுடைய வாலிப மனசுல கத்தாவை தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற அந்த உணர்வுகளை கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் மூலம் ஆண்டவரே யாராவது வாலிப பிள்ளைகள் அந்த வீடுகளில் நாமத்தினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டு கத்தரோடு கூட நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் எந்த பிள்ளைகளினாலும்
ஒருவத்திலும் கலங்கும் வராதபடிக்கு கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை பாதுகாப்பீராக. சத்ருவானவன் அந்த பிள்ளைகளை திசை திருப்பாதபடிக்கு, சத்ருவானவன் போடுகிற தந்திரங்களை அந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டு தங்களை தப்பிக்கொள்ள ஆலோசனைகள், கர்த்தருடைய வசனங்களை கேட்டு வழிநடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. இந்த கருத்துல ஒவ்வொரு கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக. அந்த ஒவ்வொரு கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவி அழுத்தி விட ஒத்தாட்சியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் எங்களுடைய பாலிகள் இந்திய நாட்களிலே அங்கு படிப்பின் மேன்மை அவர்களுக்குள்ளே இருக்கிறது, பணம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளே இல்லாத ஒன்று தேவனுடைய ஞானம் இல்லாமல், அங்கு ஞானத்திலும் கனத்திலும் இவர்கள் பேர் பெற்று இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சொற்ப மதீனம் அவர்களை வழிவிலகச் செய்கிறது. அதாவது பெற்றாருக்கு கனம் கொடுக்க மறக்கிறது, தேவனுக்கு கனம் கொடுக்க அது மறுக்கிறது. ஆகவே இப்படியாய் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் ஞானத்திலே இருக்கிறார்கள், கனத்திலும் அங்கு பேர் பெற்று இருந்தாலும் இந்த காரியங்களிலும் அவர்கள் சரியாக நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, நாமையான சுக வேலைக்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாக இருந்த ஆண்டவரை மட்டுமாய் காத்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உமக்கு நன்றிகள் இருக்கிறோம்ப்பா. அப்பா இந்த வேளையிலே ஆண்டவரே வாழுற பிள்ளைகளின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை நீண்ட ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். தேவ அன்பிலோ ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளா இருந்து ஆண்டவரே அவர்கள் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை நீங்க ஆண்டவர் ஆண்டவரே அவர் தொழில்களை கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் காத்து வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் மனதில் இருக்கிறதான காரியங்கள், இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன் வாழ்வில் ஆண்டவரே வாழ வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அவர்கள் யோசித்து நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அதிக முக்கியத்துவம் கொடுக்காதபடி, அதிக ஞானத்தோடு படித்து இருந்தாலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை ஆண்டவரே அவர்கள் நினைப்பதற்கு கூட நேரம் இல்லாதபடி, அதிலிருந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தன்னை ஆண்டவரே அப்பா அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு அப்படியான ஒரு ஞானத்தை தராதபடிக்கு உண்மையிலே சேர்ந்திருக்கவும், உண்மையை ஏற்றுக் கொள்ளவும், வார்த்தைகளின் வழி நடக்கவும் கர்த்தர் அவருக்கு தயவு பாராட்டும்படியாகி சொல்லிக்கிறோம்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனுக்கு மட்டும் அல்லாமல் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய் ஆண்டவரே அவர்கள் கனம் பண்ணக்கூடியவர்களாக அவர்களை நீ மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை காரியங்களில் ஆண்டவரே அப்பா இப்படியாய் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய மனதிலே தேவ வார்த்தைகள் இருந்தாலும் வழிவிலகி செல்லும்படியான அநேக சூழ்ச்சிகளும் காரியங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறபடியால் அந்த பிள்ளைகள் எல்லாம் உண்மை விட்டு விலகி போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் அதிலிருந்து ஆண்டவரே அப்பா வழிவிட்டு விலகி போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை உங்களுடைய வேதத்தின் மூலமாகவும் உங்களுடைய வசனத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு ஆய்ச்சிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவனை ஆண்டவரே முதன்மையாக தன்னுடைய வாழ்க்கையில வைத்து தேவனுக்கு முன்பாக எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக தேவனை முக்கியப்படுத்தி அவர்களிடத்தில் அவர்கள் எல்லா காரியங்களும் சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் மாற்றும்படியாய் செய்திருக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் இந்த காலத்தில் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அத்தனை ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் முக்கியத்துவம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள்
அப்பா அப்பா இதோ ஆண்டவரே அதிலிருந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நிதானம் காட்டுகிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் வழிவிலக்கு போக இது ஒரு ஊந்துகோலா இருக்குப்பா. அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய தயவிலே ஆண்டவரே வளரவும், உம்முடைய தயவிலே வாழவும், உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மனத்தில் காத்துக் கொள்ளவும் என் தேவனாக கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சாத்தான் கொண்டு வருகிறதான சதி ஆலோசனையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, சத்துரு கொண்டு வருகிறதான எல்லா விதமான எல்லா காரியங்களில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அப்பா இவர்கள் ஆண்டவரை நண்பர்கள் வழிநடத்தி போகாதபடிக்கு கர்த்தர் நாமே ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் உள்ளத்திலே நீங்க பேசுங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்காக வாழவும், வசனத்தில் வாழவும், உங்களுடைய ஆண்டவரே பல்லுடைய ராஜ்யத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளவும் இந்த பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரே வேலை செய்கிற இடத்திலும் படிக்கிற இடத்திலும் அப்பா இவர்களை ஆண்டவரே கிறிஸ்துவர்கள் என்று அவர்கள் மனசாட்சியை அவர்கள் ஊற்றும்படியாய் இந்த பிள்ளைகளோடு கூட நீங்க ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் மனசாட்சியின்படி ஆண்டவரே தேவனுடைய பிள்ளை நான் எந்த ஒரு பாவமான காரியமும் எந்த ஒரு தீமையான காரியமும் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்யக்கூடாது என்று அவர்கள் ஆண்டவரை நினைத்து கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். காலத்தில் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தரங்கட்டி போயிருக்கிறபடியால் அவர்கள் தவறி வாழ்கிறார். கர்த்தர் வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்பா அவர்கள் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள தேவன் தொழில் கொண்ட பிள்ளைகளாகவும் அவர்களும் பரிசுத்தமாய் வாழத்தக்கதாகவும் கர்த்தர் தாமே வழிவாசல்களை திறக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இப்ப இந்த வேலையில ஜெப வேலையில இணைஞ்சு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரை குடும்பத்தில் இருக்கிறார் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. அந்த பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கடன்படும்படியாய் தேவனுக்கு ஆண்டவரே அவர்கள் முதலிடம் தருகிறபடியா அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆண்டவரை காத்து வழி எடுத்தபடியாய் ஜெபிக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன் தந்தையை தாய் ஆண்டவரே இவர்களும் ஆண்டவரை தேவனாகவும் தேவனை ஆதரிக்கிறவர்களாகவும் தேவனுடைய வசனத்தில் ஆண்டவரே இவர்கள் எல்லை நிற்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் ராமே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க துணையா இருங்கப்பா. அப்பா இது கிறிஸ்துவ குடும்பத்திலே ஒரு பிள்ளையின் தவறை அதன் மூலமாக ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஆண்டவரே எந்த விதமான சோதனைக்கு கர்த்தர் நீங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தர் நீர் இப்படியாய் ஆண்டவர் ஆண்டவரை தொட்டு இந்த பிள்ளைகளும் ஜீவிக்க பரிசுத்தாலே நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இவர்களுடைய வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே சாமானிய மக்களை போல பிரஜாதிகள் மக்களை போல ஆண்டவரே எப்படி வேணாலும் இந்த வாழ்க்கையை ஆண்டவரே இவர்களுக்கு இல்லாதபடிக்கு நான் இப்படிதான் வாழ வேண்டும் என் அறிந்து கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க வழி நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஒரு சந்தோஷங்களை கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்களை பார்க்கிற பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்று பெயருக்கும்படியான பிள்ளைகளால் இவர்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே ஒருவேளை தாய் தகப்ப விட்டு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரே உண்மை விட்டு விலகாக படிக்க ஆண்டவரே உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகள் தன் தாய் தந்தை இல்லை என்று ஆண்டவரே தன்னுடைய எண்ணங்கள் போல ஆண்டவரே அந்த இடத்தில் வாழாதபடிக்கு அங்கு இருக்கிறார், என்னை பார்க்கிறார், என்னோடு கூட என்னுடைய காயங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று எண்ணி வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்கு இது சொந்தமாக கேட்கக்கூடிய இருக்க மாட்டார்கள் ஆண்டவரே. அவர்கள் சிக்கின்றவர்கள் எண்மகளுக்காகவும் தன்னுடைய நண்பர்கள்
செய்கிற காரியங்களுக்காகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள துடிக்கிற இந்த பிள்ளைகளை என் தேவனுடைய கர்த்தர் இந்த பிள்ளைகள் வீட்டிற்கும் சமூகத்திற்கும் ஒரு நல்ல மாற்றி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகளோடு வழிநடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை தாங்கப்பா. இந்த பிள்ளைகள் வாழ வேண்டிய வழியை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை காட்டுங்கப்பா. அப்படியா இந்த பிள்ளைகளை காட்டி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்கேற்ற பிள்ளைகளாகவும் அப்பா அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ சேர்ப்புவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளோட குடும்பத்தையும் அவர்களையும் ஆசீர்வதித்து உமக்காக ஆண்டவர அவர்கள் ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் எண்ணிருக்கிற காரியங்களை அறிந்து உதவி செய்யுங்க. அவர்கள் எண்ணிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர நீர் ஆண்டவரை அறிந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சாத்தான் கொண்டு வருகிறதான எல்லா சதி ஆலோசனைக்கு விலக்கி இந்த குடும்பங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்துங்க. அப்படியே தேவன் சேர்ப்புவதற்காயும் கோடான கொடி ஸ்தோத்திரம். சங்கமம் ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான அப்பா சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறேன். மகனை ஆசீர்வதிங்க. மகனுக்கு நல்லா ஆண்டவரே நீ ஆரோக்கியத்தின் பலனை தாங்க. உமக்காக ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த உலகத்தை நடத்தி வருகிறதான தேவதாசனுக்கு நீங்க ஆண்டவரை துணையாயிருங்க. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஆண்டவரே அந்த வாழ்கிறதான இடத்திலே ஈராண்டவரை ஜாதியின் மத்தியிலே தனியாக பிரித்து ஆண்டவரை சுபிக்கிறோம். கத்திரப்பியாக செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். அதற்காக கொடுக்கப்பட்ட அருமையான இரண்டு பிள்ளைகள் கணவனின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவ பிள்ளைகளை ஆண்டவரை ஒரு போல கையிலான காக்கிற தேவன். உமக்காக ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கிற தேவன். அப்படியாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை காத்து எண்ணங்கள் இருக்கிறதான காரியம் ஆண்டவரை சுகமத்துவமா ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரை நீருக்கு துணையா நடத்தபடியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யப்போவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையாவற்றி ஆண்டவரை ஒருவருக்கே இருக்கிறோம். கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை இருக்கிறோம். நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நிர்மலா வரவேற்றுக் கொண்டு இந்த வாலிப யுவதிகளின் அந்தரங்க காரியங்களை அவர்கள் வெறுத்து அங்கு தந்திரமாய் சில வாலிப பிள்ளைகள் நடக்கிறார்கள். தேவ வசனத்தை புரட்டி கொண்டு தந்திரமாய் நடத்துகிறார்கள். ஆகவே இந்த சத்தியத்துக்கு உட்பட்டு தேவனுக்கு முன்பாக அவருடைய மனச்சாட்சிகள் தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடியதால் தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரப்பா. துதிக்கிறோம் ராஜா. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதுவரை உதவி செய்த எபினேசரேப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. வெவ்வேறு தேசங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் எமது பாதப்படியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நின்று கொண்டிருக்கிற ராஜா எங்களுடைய ஜபங்களை கேட்டு இந்த நாளிலே நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமேசு ராஜா நீர் இந்த வேலையில கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் யாவையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் செய்யும் துக்கமான ஜபத்திற்கு மிகுந்த பலனுண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாம் வீணுக்கும் விருதுக்கும் போகாதபடி அவைகள் எல்லாம் ஒரு சமூகத்திலே வந்து செவிகளிலே விழும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறப்ப எங்களுடைய பாவ சாபங்களே அந்த ஜபங்களுக்கு தடையா இருந்தால் கர்த்தர் நீர் தாமே எங்களை தயவு ஒரு விசை கூட ஒரு பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை செய்த ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூடப்பா
வாலிப ஆண் பெண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களும், இலங்கையில இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா வாலிப ஆண் பெண்களுக்காக இந்த வேலையிலே நாங்கள் வாரப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களின் கட்டாவே வாழ்வை தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தமாய் அவர்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. வாழா வயதின் குமாரன் பலம் கையில் இருக்கிற அம்புக்கு ஒப்பாயிருக்கிறான் என்ற வார்த்தையின்படி அவர்கள் அந்த அம்புக்கு ஒப்பாயிருந்து அவர்கள் நல்ல காரியங்களை செய்ய உமக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அவர்களும் தேவன் எப்படி பரிசுத்தமா இருந்தார் அதே போல வாலிப நாட்களிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறப்பா. பொழுது கூட ஆண்டவரே இலங்கையில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களுக்கா இந்த சமூகத்துக்கு நேரே வருகிறோம். தகப்பன் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நீர் இந்த வேலையிலே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களும் அந்தரங்க பாவங்களை எல்லாம் கர்த்தர் நீர் விலக்கி போடுவீராகப்பா. அவர்கள் பாவ சாபங்களை எல்லாம் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தீமையை எல்லாம் நன்மையாய் மாற்றி ஆண்டவராகிய தேவன் வாலிபர்கள் மேல ஒரு பெரிய எழுப்புதலின் அக்னி நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அவர்களை எடுத்து தூண்களாய் பயன்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறாப்பா. அப்படியாக என்ன தந்திரமோ அவர்களை தவறான வழிக்கு அந்தரங்க பாவங்களுக்குள்ளே நடத்தாதபடிக்கு எல்லா சாத்தானின் சகல வல்லமைகளையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்போதே நாங்கள் வேரோட பிடுங்கி பாதாளத்திலே மூடுறப்பா. மீண்டும் தலை தூக்காதபடிக்கு மாண்டு வடியும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அந்த வாலிப பிள்ளைகளின் வாழ்விலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. அப்படியாக அந்தரங்க பாவத்துக்குள்ளாய் வழி நடத்துகிறதான மனுஷிக ஆவிகளையும் சத்தானின் சகல வல்லமைகளும் செயலில் போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே அவர்கள் சத்திய பாதையிலே நடத்துங்கப்பா. சத்தியத்துக்குள்ளாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய எதிர்காலம் ஆண்டவர் தாமே நீர் நிர்ணயிக்கும்படியாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு என்று வார்த்தையின்படி அவர்கள் தாய் தகப்பனை கனம் பண்ண கர்த்தர் நீர் இந்த வாலிப நாட்களிலே அவர்களுக்கு இந்த வசனங்களை நீர் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம். உமது வார்த்தைகளே ஒவ்வொன்று அவர் இருதயத்தின் பலகனிலே நீர் எழுதும்படியாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. ஸ்தோத்ரா. அப்படி ஆகக்கூட ஆண்டவர் தாமே உன் தாய் வயது சென்ற போது அவளை அசட்டை பண்ணாதே, உன் தகப்பனுடைய புத்தியை கேள் என்ற வார்த்தையின்படி இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களை கனப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அதன் மூலமாக அவர்களுடைய ஆயுசு நாட்கள் கூட்டப்படும் என்ற வார்த்தையின்படி கூட கர்த்தர் நீர் உதவி செய்து ஆசீர்வதிங்க. தேவரீர் ஒருபோதும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவராக பெரிய அதிசயம் செய்து இந்த வாலிபான் பெண்களின் வாழ்விலே ஒரு அற்புதங்களை செய்யுங்க. தங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி உங்களிடத்திலிருந்து இரக்கம் பெற கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய எல்லா பாவ சாபங்களையும் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தலங்களை நீர் கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து எல்லா விதமான அந்தரங்க பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்கி ரட்சிக்கப்பட கிருபை செய்தாய் நன்றி செலுத்துகிறோம். எல்லோருக்குமாய் ஆண்டவரே எல்லா வாலிபான் பெண்களுக்கும் கர்த்தர் நீர் ஒரு எழுப்புதலில் தீ திரளாய் ஊற்றி அவர்கள் தேசங்களுக்காக சபைகளுக்காக குடும்பங்களுக்காக அவர்கள் வளர கர்த்தர் நீங்க தாமே கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு வாலிப பிள்ளைகளின் வாழ்வாதாரங்களை எல்லாம் ஒளிமயமாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறதுக்கா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட சப்பா ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமாய் தேவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த முழு குடும்பத்தை அப்பா உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க அப்பா. சகோதரனுக்கும் மனைவிக்கும்பா நல்ல ஒரு சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளைட்டப்பா இன்னும் உமக்கா எழும்பி
பிரகாசிக்க தேவரே நீர் இடங்கொள்ளாதபடிக்கு நீர் ஆசிர்வதித்து உன் சன்னதி மேல என் ஆவியையும் உன் சன்னிதானத்தின் மீது என் ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே இந்த திரு குடும்பத்தை ஆசிர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையில இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அப்பா பேரால் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களிலும் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை நீங்க ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்தி ஊழிய பாதையில எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் இரு வாலிப ஆண் பெண்களையும் அப்பா முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே அப்பா அந்த பிள்ளைகளுக்கும் தேவரே நீர் ஆசிர்வதித்து அவர்களும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உமது ஊழியத்தை தாய் தகப்பனை போல செய்ய நல்ல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தின் ஆவினாலே அந்த குடும்பத்தை நீர் நிரப்பும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை கூட கர்த்தர் நீர் அதிகமாக ஆசீர்வதித்து அவர்களையும் உயர்த்தும்படியா வல்லமையான கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். கடைசியாக ஜெபிக்க வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ்யம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மகளுடைய உமக்கு செய்யற ஊழியத்தையும் அவள் மகளுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே அப்படியே நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தார் எல்லோரையுமாய்ப்பா உமக்காய் எழும்பி பிரகாசிக்க ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறோம். உமது அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். நங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இந்த தேவனை இன்னும் அறியாத வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் தேவனுடைய அன்புக்குள்ளே இழுக்கப்பட நாரி சினைத்தான் நான் உன்னை சினைத்தேன் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த கிருபைகள் அவர்களுக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யணும். ரட்சிக்க தேவனை இன்னும் அறியாத வாலிபர்கள் ரட்சிப்பை காணட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மகா அன்பு விரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. தந்தை நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஒரு விஷயம் மன்னித்து கழுவி சுட்டேறீங்கப்பா தந்தையப்பா. அதிகாலை தந்தை கண்ணை சொல்லப்பட்ட வார்த்தையில சுத்தமாக ஊற்றும்படியா செல்லிக்கிறனா தந்தை விவாதத்தில் இருந்து பிள்ளைகள் இருக்கின்ற பிள்ளைகள் இந்த உடைய பிள்ளைகள் மாற்றும்படியாக தந்தையின் திரைக்கரத்திலே ஒப்பு கொடுத்து செல்கிறேன் அப்பா.
ஆவிகள் பிள்ளைகள் மூர்க்கத்தின் ஆவிகள் சின்ன ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறப்பா பேருக்கு கீழ்படியாக இயேசுவின் நாமத்தினாலப்பா ஒவ்வொரு காட்டுகளுக்கு பிள்ளைகள் எழுதுகின்ற பிடிக்காரத்தில் எந்த பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்துக்களும் வராதபடிக்கு எந்த தாய் தந்தையர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அவர்கள் கற்க கிருபை செய்யுங்கப்பா. அதே வேளைகளப்பா அவர்கள் எல்லாம் இருந்து ஏசப்பாவை நாங்கள் ஜெபித்து விட்டு சென்றால் நாங்கள் வெற்றியோடு வருவோம். ஆசீர்வதிக்கும்படியாக தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடன் இந்த லைன் கட் ஆயிட்டுது, மைக்கெடுத்து விடுங்க. சரி சிஸ்டர், என்ன முடியுது பிள்ளைகளுக்கு வழி கரம் பிடித்து நடத்துங்கப்பா. பெண் பிள்ளைகளுக்கு விசேஷமா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சில ஸ்கூலுக்கு சென்று வீட்டுக்கு திரும்ப கண்களில் இருந்து 24 மணி நேரம் கண்குள்ள வைத்து பாதுகாத்து திரும்ப செய்யும்படியாகும் ஒவ்வொரு திருக்கரத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன்ப்பா. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கிருபை செய்யுங்கப்பா. தந்தையின் வார்த்தைகளை கை கொண்டு எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. எப்படி நடக்க அதை அதன்படி நடக்கிற கிருபை செய்யும்படியாகும் செய்ய குடும்பம் நீங்கள் புறப்படுங்க காத்துகளை நடத்துங்கப்பா. அதே போல வெடிக்க வந்து எழுத்திட்டு போனதில் ஒப்புக்கொண்டுகிறாங்க. எதிர்க்கிற பிள்ளைகளை நோக்கிய சத்ருவன் தாக்கி கொண்டு இருக்கிறார். எதிர்க்கிற வீரக்கடிகளை எந்த சத்ருவன் மேற்கொண்டப்பா தந்தை பெருக்காலத்துல ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறப்பா. நீங்க பாதுகாத்து சிறுகணம் பெருகணும் அப்பா. எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து கிறிஸ்துவத்தில் இருக்கிறேன். ஆமேன் ஆமேன். ஜபங்களை கேட்டதோ மனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க வீணோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு வாலிப பிள்ளைகள் வீண் மாயைகளை பற்றி கொள்ளாதபடி கர்த்தரை நம்பி வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க அந்த வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்யற பிள்ளைகள், அவர்களுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே, இந்த கிழமையின் கடைசி நாட்களிலே ஆண்டவரே எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களை ஜீவனோடு எழுப்பினவரே, ஜீவனை தந்தவரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே.
இம்மட்டுமாக நடத்தின எபினேசரே ஐயா, இனிமேலும் எங்களை ஒரு குறையுமின்றி நீங்கள் வழி நடத்தி பாதுகாக்க போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே, இந்த நிமிடம் வரை எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்களே அப்பா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ 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 சத்திராதின் சூழ்ச்சிகள் எங்களை விடுவித்து பாதுகாத்து இம்மட்டுமாக நடத்தி இருக்கிறீங்களே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை அப்பா எங்களுக்கு தந்து ஆண்டவர் அப்பா இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே இந்த இடத்தில் ஒரு இடத்தை தந்து ஆண்டவரே தகப்பனே, மற்றவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பரிந்து ஜெபிக்கிற அப்பா கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் எங்களின் ஜெபங்களை கேட்பீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தகப்பனே. எங்களின் பாடுகள், எங்களின் கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை நம்பி ஓடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே. தகப்பனே, இன்றைய நாட்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் ஆண்டவரே எவ்வளவுக்குள்ள போய்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. பாவ அடிமைக்குள் போய்கொண்டு இருக்கிறதை நாங்கள் அனைவரும் கண்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாங்களும் இந்த பாவ வழிகளில் விழுந்து போகாதபடி பரிசுத்தமா உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள் மத்தியில் எத்தனையோ மனிதர்கள், எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் அப்பா தகப்பனே, சொல்ல முடியாத துயரங்களினால் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே தகப்பனே. இந்த மனிதர்களும் ஆண்டவரே இந்த ஜெபங்களை கேட்டு தகப்பனே கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி தகப்பனே எந்த மூலைகளில் எந்தெந்த காதுகளில் ஒலிக்கிறதோ தகப்பனே, கேட்கப்படுகிறதோ தகப்பனே, இதை அலட்சியம் படுத்தி போடாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே ஊழியம் செய்ய அப்பா கூப்பிட போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தெரிந்தெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. தெரிந்தெடுத்துக்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சத்ராதியின் பிடியில் ஆண்டவரே அகப்பட்டு தவித்து போகாதபடி தகப்பனே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினாலே மூடுங்க ஆண்டவரே. உங்களுடைய துணைக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. இன்றைய நாட்களிலும் என் தேவனே, இந்த சங்கம வானொலி நூடாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகள் உமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், இனி வருங்காலங்களில் சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே சத்துராதி இந்த பிள்ளைகளை விழுத்தி ஆண்டவரே என்னென்ன பாவங்களினால் என்னென்ன சோதனைகளால் சோதிக்கிறான் என்று நாங்கள் யாவரும் அறிகிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. பெற்றோரின் சொல் கேட்டு நடக்கிற பிள்ளைகளாகும், உமக்கு அடங்கி நடக்கிற பிள்ளைகளாகும் தேவனே கர்த்தாவே, அந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கண்டித்து நடத்துகிற தகப்பன் நீங்கள் மாத்திரமே ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கண்டித்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மாயைக்கு ஒப்பாகாதபடி, மாயைக்குள்ள நடக்காதபடி அப்பா, மாயான வாழ்க்கையை அவர்கள் சிந்திக்காதபடி தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, பாடசாலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா தகப்பனே. அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கிற வேளையில் தங்கள் பாடங்களை நேர்த்தியாக படிக்கவும் ஆண்டவரே, அங்கு இங்கே பிராக்கு பார்க்காமல் தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்களை கை கொள்ளாமல் தகப்பனே தங்களுடைய பாடங்களை கவனித்து தாங்கள் அப்பா முன்னேறுகிற நல்லொரு வழிகளில் நடக்க அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை கெடுக்கிற எல்லா பொல்லாங்கின் ஆவிகள்
கிரியைகளையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகள் எந்த ஒரு ஆக்கினைக்கும் உள்ளாகாதபடி தகப்பனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, விசேஷமாக இந்த பெண் பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. இந்த பெண் பிள்ளைகள் செல்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய துணைக்கரம், உம்முடைய சிறகுகள் அந்த பிள்ளைகளை மூடி பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு நடக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்களை தகப்பனே நாங்கள் காண்கிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம் ஆண்டவரே. தேவனே, தேசத்தில் இருக்கிற அனைத்து இடங்களிலும் ஆண்டவரே இந்த பெண் பிள்ளைகள் போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் அப்பா தகப்பனே மாறுதலான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேவனே, ஆவியானவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் பொத்தி மூடி அணைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, ஆவியானவரே அப்பா தேவனே, இந்த பிள்ளைகள் குடி போதையிலும் அப்பா இந்த ரக்ஸ் என்கிற அந்த பொல்லாத சாத்தானின் கிரியைகளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் விழுந்து போகாதபடி என் தகப்பனே தங்களை இழந்து தங்கள் கற்புக்களை இழந்து ஆண்டவரே மன வேதனையோடு அப்பா டிப்ரெஷன் ஆக்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகளை காண்கிறோமே ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவரே நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தெரியாமல் செய்த சகல தவறுகளை மன்னித்து தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் கட்டி அணைத்து நீங்கள் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே அந்த பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரலோக ராஜ்யத்தில வருங்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு இடத்தை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, நீங்கள் வருகிற போது நான் அறியேன் என்று சொல்லாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உம்மை நோக்கி கூப்பிட்டு வழிபடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, பெற்றோர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளின் பெற்றோர்களும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அப்பா செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியதான பெற்றோர்களாக அப்பா நீங்கள் அவர்களோடு கூட இருங்க ஆண்டவர். ஏனோதானோ என்று இந்த பெற்றோர்கள் விடாதபடிக்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்களுக்கு 18 வயது ஆகிவிட்டது, அவர்கள் தங்களை பார்ப்பார்கள் என்று அவர்கள் சிந்தித்து கொள்ளாதபடி சொல்லாதபடிக்கு தகப்பனே அவர்களை தகப்பனே தங்கள் கைக்குள் அடங்கி இருக்கும்படியாக தகப்பனே அந்த பெற்றோர்களின் நடத்த தேவனே அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எந்த வயதானாலும் தகப்பனே பிள்ளைகள் தான் தகப்பனே. எத்தனை வயதானாலும் தகப்பனே எங்களுக்கு பிள்ளைகள் குழந்தைகள் தான் என்று எண்ணி ஆண்டவரே இந்த பெற்றோர்கள் நடக்கும்படியாக தேவனே இந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. வேலைக்கு செல்கிற வேளையில் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சிறகுகளாலே மூடுங்க ஆண்டவரே. எத்தனையோ இடங்களில் தகப்பனே வேலைக்கு சென்றும் தங்களுடைய ஊதியம் கிடைக்காதபடி தகப்பனே வேதனையோடு கண்ணீரோடு தகப்பனே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஏங்கி தவிக்கிறதை டிப்ரெஷன் ஆக்கி இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுக்கு தாங்கள் படித்த படிப்பிற்கு வேலை இல்லாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்களே தகப்பனே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல இடங்களில் அவர்களுக்கு பிடித்த அவர்களுக்கு படித்த வேலைகளை கொடுத்து ஆண்டவரே சமாதானமாக அந்த பிள்ளைகள் போய் வர தேவனே அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலை செய்கிற இடங்களில் அப்பா அதிகாரிகள் மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. அதிகாரிகள் சீர்கட்டு போக நடக்க இருக்கிறதை தகப்பனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளை சீர்கெடுத்துறது அதிகாரிகளை அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த அதிகாரியை நீங்கள் கட்டிந்து நீங்கள் புட்டமிட்டு நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படியான அதிகாரிகள் அந்த இடங்களில் அதிகாரம் செய்யாதபடி அந்த வேலைகளில் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் தடுத்தெறியுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களுக்காக ஒவ்வொருவருக்காக யுத்தம்
பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்கள் ஆண்டவரே. நீங்கள் சும்மா இருப்பீங்கள் பிள்ளைகளே என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணி ஆண்டவரே அந்த இடத்திலே ஒரு அனுக்கிரகத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் அப்பா கத்தாவே கலங்கி நிற்காதபடி, வேதனைப்பட்டு போகாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இதே வேளையில தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கைகள் வராதபடி அப்பா எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே கலங்கி வேதனைப்பட்டு கண்ணீரோடு நித்திர இல்லாமல் நிற்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல ஏற்ற நேரத்திலே ஏற்ற இடங்களிலே நல்ல வாழ்க்கை துணைகளை அமைத்து கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல தகப்பனே. கத்தாவே, இவர்களும் ஆண்டவரே இவர்களின் பிள்ளைகளை காணும்படி ஆண்டவரே, இவர்களும் சமாதானமாய் ஆண்டவரே இந்த உலகங்களில் வாழும்படி தகப்பனே, சந்தோஷமாய் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும்படி தேவனே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வாழ்க்கை துணைகளை அமைத்து கொடுங்க ஆண்டவரே. தேவனே, நீங்கள் தனிமையாக விட்டது அல்ல ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே கத்தாவே, எத்தனையோ காரியங்களினாலும், எத்தனையோ தடைகளினாலும், எத்தனையோ சத்துருவின் சூழ்ச்சியினாலும் இன்றைய காலங்களில் பிரிந்து வாழுகிற ஒவ்வொரு சகோதரர்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. அவர்களோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் ஒரு வழியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளால் வேதனைப்படுகிற பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுக்கேற்ற அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக ஒரு ரட்சிக்கப்பட்ட மகனாக மகளாக அமைத்து கொள்ளும்படியாக தகப்பனே அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் என் தேவனே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய வாழ்க்கை துணைகளை அமைத்து கொள்ளும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீ தரலுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே, நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. நோயுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தால மறைத்து ஆண்டவரே. தேவனே, உம்முடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பூரண சுகத்தை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே தேவன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் புகழ்ந்து மகிழும்படி தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய புது கிருபையினால அவர்களை மூடுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால அவர்களை கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தினால அவர்களை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த வேளையும் கைவிடப்பட்டு போகாதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரின் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா அந்த பிள்ளைகளை தேத்தி ஆற்றி வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. அப்பா, நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கம வானொலி எந்த தடைகளோ தடங்களும் வராதபடி என் தேவனே எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே என் சகோதரி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. அப்பா கர்த்தாவே, எந்த ஒரு சோர்வுகளும் இல்லாதபடி ஆண்டவரே நாள்தோறும் எங்களுக்காக இந்த இடங்களில் வந்து ஆண்டவரே ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே, மற்றவர்களுக்காக பரிந்து அழுது கண்ணீர் விட்டு கதறி நிற்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இந்த குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளோடு எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே, இங்கு வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், இந்த சங்கம வானொலியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் வாலிப பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா.
ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து போக்கிலும் பெறத்திலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோ தகப்பனே ஆவியானவரே, அவர்கள் ஒருவர்கள் நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள் ஆண்டவரே. அவர்களின் இருதயங்களில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறதோ தகப்பனே, அவர் பெற்றோர்களின் இருதயங்களில் என்னென்ன வாஞ்சை, என்னென்ன ஏற்றங்கள், என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ தகப்பனே, கர்த்தாவே நீங்கள் மட்டுமே அறிவீங்கள் ஆண்டவரே. இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் நிவர்த்தியாக்குற ஒரே ஒரே தகப்பன் நீங்கள் தான் ஐயா. எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஏமி சிஸ்டரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, இது போன காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையாக அமைத்து கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, என்னென்ன காரணங்கள் என்னென்ன காரியத்தினால் சென்றாவோ தகப்பனே, அந்த காரியங்களில் ஒரு அப்பா உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த சகோதரியை நீங்கள் பாதுகாத்து, அந்த வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய கரத்திலேயோ பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. கூட இருங்க ஆண்டவரே. வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. எங்களோடு கூட இருந்து எங்களோடு நீங்கள் இடைப்பட்டு எங்களையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே ஆவியானவரே, அப்பா நேற்றைய நாளிலும் ஆண்டவரே, நான் ஜெபிக்க முடியாத வேளையிலும் தகப்பனே, என் தலைவலி காரணங்களை நான் ஜெபிக்க முடியாமல் இருந்தேன் ஆண்டவரே. எனக்காக ஜெபித்த சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி ஆண்டவரே, இந்த ஜெபத்தை அப்பா முடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, மகளை காத்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஜனட் நீங்க யுத்த தேசங்கள்ல இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள் யுவதிகள், அவர்களுடைய பெற்றார்கள் அங்கு கண்ணீர் வடிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேணும். ஏன்னா யுத்தத்திலே நிற்கிற பிள்ளைகள் அதன் தாய் தகப்பன்மார் அங்கு கண்ணீர் வடிக்கிறதை நாங்கள் அநேக இந்த இடங்கள்ல காணக்கூடியதா இருக்கிறது. விசேஷமா உக்ரைன்ல இருக்கிற இந்த யுத்த வீரர்கள் மாண்டு கொள்ளுறதையும், அவர்கள் எங்கே என்று தெரியாது தாய் தகப்பன் இந்த நாடுகளில் வந்து நிற்கிறதையும், அவர்கள் கண்ணீரோடு நிற்கிறதையும் நாங்கள் காண்கிறோம். ஆகவே அதற்காகவும் கர்த்தர் தாமே எங்கள் வீடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆம் இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் பெரியவர் அப்பா. நாங்கள் பிள்ளைகள் அப்பா, நீர் சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பாதத்திலே நிற்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய அழகான கண்கள் கண்டு கேட்டு ராஜா ஆண்டவரே அதை ஜெயமாக மாற்றுகிற தெய்வம் அப்பா. ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் தருகிற தெய்வம் அப்பா. ஒன்றையும் ஆண்டவரே வீணாக விடாதபடி ஒவ்வொரு ஜெபத்தை கண்ணோக்கி பார்க்கிற கேட்கிற தெய்வமாக இருக்கிறீங்களப்பா. இயேசுவே இந்த நாட்களிலே ராஜா, நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, வளர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகம் பொல்லாததாய் மாறிக்கொண்டு வருகிறது ராஜா. எங்கு பார்த்தாலும் ஆபத்துகளும் துன்பங்களும் வேதனைகளும் ஆண்டவரே, கொலைகளும் கொள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, யுத்தங்களும் நோய்களும் ஆண்டவரே அப்பா, வீணான இச்சைகளும் ஆணும் பெண்ணும் என்று ஆண்டவரே பாடசாலைகளிலே கூட ராஜா அப்படிப்பட்ட பாடங்களை வைக்கிறார்களாம் என்று சொல்லி அதனாலே குழப்பங்கள். ஏசப்பா, அதன் மட்டையிலே ராஜா பள்ளிக்கூடத்து ஸ்கூல் பிள்ளைகளுடைய புத்தகத்தின் மட்டையிலே கூட அதை ஆண்டவரே வர்ணித்திருக்கிறார்களாம் என்று சொல்லி அதனாலே கூட இவ்வளவு வாக்குவாதங்கள் கர்த்தாவே எழும்பி ஆண்டவரே பிசாசுக்கு ஆண்டவரே சந்தோஷித்து மகிழத்தக்கதாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பெற்றோரும் பிள்ளைகளும் படுகிற பாடுகளை நீங்க பாக்குறீங்களப்பா. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, யோபு தன்னுடைய பிள்ளைக்கு சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது தன்னுடைய குடும்பத்துக்கு ஆண்டவரே அப்பா இரட்டனையாய் கொடுத்த தெய்வம் அப்பா. ஆண்டவரே கேட்டும் அறிந்தும் ஆண்டவரே பேசாமல் இருக்காதபடி எங்களுக்கும் ஆண்டவரே இந்த கிருபையை தந்திருக்கிறீரே. உம்முடைய பாதத்திலே இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க தேவனே அப்பா. பாடசாலைகளில்
படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிரியர்மார் வேண்டாத காரியங்களை புகட்டாதபடி ஆண்டவரே, அதை ஆண்டவரே அப்பா திணிக்காதபடி அப்பா உம்முடைய வேதத்தின்படி ராஜா ஆண்டவரை ஆராய்ந்து அறிந்து பிள்ளைகளுக்கு படிப்பிக்க ஆசிரியர்மாருக்கு நல்ல கல்விமானின் அறிவை கொடுங்க ராஜா. கல்விமானின் அறிவை கொடுத்து வருங்கால பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தத்திலே ஆண்டவரே வாழ்ந்து வளர கற்பிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்து முடிக்க வல்லவர் அப்பா. ஆசிரியர்மாரை பொறுப்படும், கல்வி அமைச்சர்மாரை பொறுப்படும், ஸ்கூல் பிரின்சிபல்களை பொறுப்படுங்கப்பா. எல்லாரும் நிதானத்தோடும் அவதானத்தோடும் ஆண்டவரே இதற்குள்ளே என்ன வருகிறது, என்னத்தை புதித்திருக்கிறார்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஞானத்தோடு ஆண்டவரே நீர் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு ஆசிரியர் மாறும், பிரின்சிபல் மாறும், கல்வி அமைச்சர் மாறும் ஆண்டவரே நாடுகளிலே வாழுகிற பிள்ளைகளை மிகவும் அவதானமாக வளர்க்கிற ஆண்டவரே வளர வைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரம்பத்திலே ராஜா படிப்பிக்கிற பாடங்கள்லாம் முதிர் வயதிலும் மட்டும் ஆண்டவரே அது நிலை நின்று அந்த பிள்ளைகளை பரிசுத்தமாக நிலை நிற்கவும் தேவனே கர்த்தர் என்று அறியவும் ஆண்டவரே உலகம் பொல்லாதது என்று அறிந்து கொள்ளவும் பாகுபாடுகளை பிரிவினைகளை காக்கவும் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஆதி காலங்களிலே முன்னோர்கள் ஆண்டவரே பெரியவர்கள் தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு உம்முடைய நாமத்தை ஆண்டவரே பிரசங்கித்து சுவிசேஷமாக சொல்லி ஆதாயப்படுத்தின காலங்களிலே தான் ராஜா கடந்த காலங்களிலே இந்த குடும்பங்கள் நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே ராஜா கர்த்தாவே மிகவும் பரிசுத்தத்தோடு வாழவும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க உருவாக்கினீங்களப்பா. ஆனால் இனிமேல் காலங்களிலே ராஜா இப்படிப்பட்ட நாகரீகம் வளர்ந்து கொண்டு வருகிற காலங்களிலே இப்படிப்பட்ட சத்தியங்கள் வெளிப்படுமா, சொல்லப்படுமா, பிரசங்கிக்கப்படுமா, போதிக்கப்படுமா என்று தெரியாத வண்ணம் இருக்கிற காலங்களிலே தேவ ஆவியானவர் நீர் உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி பெரியவர்கள் பிள்ளைகள் மேலே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நீர் போதித்து வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீர் போதித்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பிசாசானவன் வஞ்சித்து பிள்ளைகள் ஆண்டவரே பாதி வழியிலே தங்களுடைய மரணத்தை தழுவிக்கொள்ளாதபடி நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தத்திலே நிற்கிறதான பிள்ளைகளுக்காக வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தத்திலே நிற்கிற பிள்ளைகள் அப்பா அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நிற்கிறார்கள் அப்பா. அவர்கள் விரும்பி நிற்கிறார்களோ விரும்பாமல் நிற்கிறார்களோ நாம் அறியோம். ஆனால் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நிற்கிற இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய பாதுகாப்பு தேவ தூதர்கள் சேனைகள் உலாவும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபத்து காலத்திலே அனுகூலமான தெய்வம் நீர் ஒருவரேதான் ராஜா. அன்றைக்கு தாவீதோடு சேனையோடும் நீங்க நின்றீங்கள் அப்பா. எத்தனையோ ஆண்டவரே அப்பா கோலியாத்துக்கள், எத்தனையோ பெலிஸ்தர்கள், எத்தனையோ சவுலின் குடும்பத்தார் சவுலின் ஆவிகள் எல்லாம் எழும்பின பொழுதும் கூட உம்முடைய மகனை நீர் விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரே அவரும் ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கோலியாத்தோடு முரண்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கும் அப்பா இந்த யுத்தங்களிலே ராஜா ஆயுதங்களை ஏந்தி நிற்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். பெண் பிள்ளைகளுக்காக ஆண் பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. திருமணமாகின ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஏசப்பா ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகள் மேலே ராஜா ஆண்டவரே உம்முடைய அழகான கண்கள் இந்த பிள்ளைகளை காண வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்கள் வளர்த்து ஆண்டவரே இந்த பாதி வழியிலே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இழந்து விடாதபடி ஆண்டவரே நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்து பிள்ளைகளை வழி நடத்தி ஆண்டவரே பெற்றோருக்கு ஒரு பிள்ளைகளை சந்ததியை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீர் சொன்ன வார்த்தையின்படியே ராஜா 1000 தலைமுறைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ராஜா. அந்த 1000 தலைமுறைகளை காண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. 3ஆம் 4ஆம் தலைமுறையிலே சாபங்கள் வேண்டாம் இயேசுவே. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட
பாதுகாக்க கர்த்தர் எழுந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலும் நீர் எழுந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எழுந்தருள வல்லவர், உம்முடைய சேனை யுத்தம் பண்ண வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய பணிவிடை ஆவிகள் ஆண்டவரே யுத்தம் பண்ணி பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே எங்களுக்காக சிலுவை சுமந்த அந்த சிலுவையின் நிழல் பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிலுவையின் நிழல் ஆண்டவரே பிள்ளைகளை மூடி பாதுகாத்து செட்டையின் மறைவிலே ஆண்டவரை மறைத்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, யுத்தத்தினால் அநியாயமா மரிச்சு போகிறார்கள் அப்பா. இயேசுவேதனாலே ஐயோ ஐயோ அந்த ஆண்டவரே அப்பா அலங்கோலமான கேவலமான வேதனையான குடும்பங்களாக மாறுகிறது ராஜா. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே பெற்றோருக்கு ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு இழப்பாக மரண செய்திகளும் மரண ஓலங்களும் ஆண்டவரே வேதனைகளும் துன்பங்களினாலும் படுத்து எழும்புகிற இந்த ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே அதிகாரிகளுக்கு ஒன்றுமில்லையப்பா, சாதாரணமான குடும்பங்களுக்கு ஆண்டவரே படுகிற வேதனை துன்பம் எவ்வளவோ ராஜா. இதனாலே எங்களை போன்று ராஜா நாடு நாடாக ஆண்டவரே இந்த யுத்த தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே தஞ்சம் கூறுகிறார்கள் அப்பா. நாங்களும் அப்படித்தான் இந்த இடங்களிலே வந்திருக்கிறோம். அதை நாங்கள் மறக்கவே கூடாது ராஜா. மறப்போமோ இருந்தால் ஆண்டவரே நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் மேலே ஒரு கிருபை வைத்ததினாலே இந்த நாடுகளிலே கொண்டு வந்து எங்களுடைய சந்ததியை எங்களை நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிறீரே ராஜா. அதே போல இந்த யுத்தத்திலே இருக்கிறதான தேசங்களிலே ஆண்டவரே வாழுகிறதான குடும்பங்கள் பிள்ளைகள் அலைந்து திரிந்து ராஜா பாசைகள் வேறு ராஜா. ஆண்டவரே அவர் படுகிற பாட்டை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்க உதவி செய்து இந்த தேசங்களுக்கு யுத்தங்கள் எழும்பாத வண்ணம் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அன்றைக்கு நீர் இஸ்மவேலுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆண்டவரே உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லித்தான் ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் ஆண்டவரே வாக்கு தத்தம் பண்ணினீரப்பா. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறி இருக்கு. ஆனால் ஆண்டவரே துஷ்ட மிருகங்களாக மாறாதபடி இந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த கர்த்தாவே நாடுகள் ஆண்டவரே மிகவும் தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டவரே வாழ்ந்து முடிக்க உதவி செய்யுங்கப்பா. பணத்தை வைத்து ஆயுதத்தை வைத்து தேசங்களை அழிக்க விடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. துஷ்ட ஜனங்களாக மாறாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய பாசை அப்படி செய்கை அப்படி அவர்களுடைய வழி நடத்தல் அப்படியாக இருக்கு ராஜா. தகப்பனே நீர் ஒரு விசை இவர்களை மன்னித்து தேசங்களை ஆண்டவரை உமக்கு முன்பாக நிறுத்தி எல்லா பால்கால்களையும் தோப்புக்களையும் அழித்து ஆண்டவரை விக்கிரகங்களை ஒழித்து ஆண்டவரை அன்பின் கரமாகிய இயேசுவின் சிகரம் ஆண்டவரை தேசங்களிலே ஆண்டவரை பிரதிபடுத்தப்பட உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். ஈரானை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஈரானில இருக்கிற வாலிப பிள்ளைகளை குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படியாக திரும்ப எங்களுடைய இலங்கை தேசத்திலே ஒரு ஆபத்து ஒரு ஆண்டவரே ஒரு இரத்த கலரி இன தோஷம் என்று வராதபடி இந்த பிக்குகளினாலே ஆண்டவரே ஒரு ஆபத்து வராதபடி நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிக்குகளுடைய நாவிலே இருந்து வருகிற பொய்யின் நாவியை ஆண்டவரே நீர் அழித்து சங்காரமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தராமே இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் 5 கண்டங்களிலே வாழ்ந்தாலும் 5 கண்டங்களிலும் ஆண்டவரே யுத்தம் பஞ்சம் ஆண்டவரே கலங்கோலமான வாழ்க்கைகள் வாழ்ந்து வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ரட்சித்து பாதுகாத்து கொள்ள வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியிலே ஆண்டவரே வருகிறதான குடும்பத்து பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களிலும் கூட ராஜா எத்தனையோ தேவைகள் உண்டு. எத்தனையோ கர்த்தாவே ஆண்டவரே தேவைகள் ஆண்டவரே உண்டு என்பதை உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. ஆண்டவரே ஆனாலும் விசுவாசத்தோடு தளர்ந்து போய் விடாதபடி சோர்ந்து போய் விடாதபடி உம்முடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஓடி வந்து ஜோபுவை போல ஆண்டவரே ஜெப ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை அர்ப்பணிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா.
ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம், சுகம், ஆரோக்கியம் வர பண்ண கர்த்தர் கிருபையாய் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வயது போன சகோதர சகோதரிகள் மத்தியிலே குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு முக்கியம் ஆண்டவரே. ரட்சிப்பு பெரிதானதப்பா ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆளுக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சேனைகள் இந்த குடும்பங்கள் மேலே தெளிக்கப்பட்டு ஆண்டவரே ரத்தம் பூசப்பட்டு ஆண்டவரே பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர்தாமே தலைச்சாங்கள் கண்டவரை அழிந்து போகும்படியாக உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நிலை சட்டத்திலே பூசி பாதுகாத்த தெய்வமே, இன்றைக்கும் பாதுகாத்து நீங்க வழி நடத்த வல்லவராக இருக்கிறீர். இலங்கையிலே, இந்தியாவிலே ஆண்டவரே, கனடாவிலே ஆண்டவரே அப்பா, லண்டனிலே ஆண்டவரே அப்பா, ஜெர்மனியிலே ஆண்டவரே, நோர்வேயிலே இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் எந்தெந்த தேசத்திலே இருந்து ஊழியங்கள் செய்கிறார்களோ அந்தந்த குடும்பங்கள் நாடுகளிலே அயலவர்கள் மத்தியிலே ஒரு பாதுகாப்பு, கிருபை, இரக்கம், தயவு நிரம்பி வழியும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியுங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேலை தலங்களிலே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, கலர்கள் பாராதபடி ஆண்டவரே, கருப்பு வெள்ளை என்று பாராதபடி ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் இந்த காலங்களிலே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பட்சபாதம் இல்லாத தெய்வம் ஆண்டவரே. பாடசாலைகளிலோ வேலைத்தலங்களிலோ ஆண்டவரே கர்த்தாவே, கேம்பஸ் வழியோ எந்த இடங்களிலும் கலரென்று பார்க்காதபடி, கலரென்று பிரித்து விடாதபடி, கலரென்று புறம்பே தள்ளாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, முகதாட்சணியம் பார்க்காதபடி பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நிறைவோடு பாதுகாத்து நிறைவோடு ஆண்டவரே வழி நடத்த நீர் உம்முடைய கரம் ஒன்றே வல்லமை உள்ளதாக இருக்கிறது ராஜா. உம்முடைய வார்த்தையின்படியே ராஜா இந்த பிள்ளைகளையும் எங்களையும் குடும்பங்களையும் ஜெபங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஊற்றி ஜெபித்து ஆமென்று மாமேன் என்று நாங்கள் விடைபெற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பிழைகளை மன்னித்து இந்த ஜெபங்களை ஆண்டவரே நீர் ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே நீதியோடும் நியாயத்தோடும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போறதற்காக நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே கேட்காததையும் கேட்டதையும் தரப்போறதையும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் முழு விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்குள்ளே இந்த கலர்கள் பார்க்காதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அது ஆண்டவரே அப்பா பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேச வல்லவரப்பா. பாஷைகளை பிரித்த தெய்வம் அன்றைக்கு ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் நீங்க தான் சிருஷ்டித்தீங்கள் ராஜா. ஆனால் இன்றைக்கு மனுஷன் அதை மறந்து ஆண்டவரே பட்சபாதம் பார்த்து, மூதாச்சனியம் பார்த்து, பொய்யின் ஆவியினாலும் ஆண்டவரே பெருமையின் ஆவியினாலும் மற்றவர்களை தாழ்த்தி பார்க்கிறதை கண்ணோக்கி பார்க்கிறீங்கள் அப்பா. இயேசுவே கர்த்தாவே, உம்மால் உருவாக்கப்பட்ட ரத்தம், எறும்பு, நரம்பு, சதை ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே அப்பா வெள்ளையையும் கருப்பையும் உருவாக்கி நீங்கள் அப்பா. நாங்கள் அல்ல ராஜா. எந்தெந்த நாட்டிலே எப்படி எப்படி பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்றதை நீங்க தான் நிர்ணயித்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே உலகத்துக்கு கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுக்கிறீங்கள் அப்பா. ஆனால் மனுஷனோ அதை ஆண்டவரே பிரிவினையாக பார்க்கிற இந்த நாட்களிலே பிசாசு போடுகிற வலைகளில் இருந்து இவர்கள் தப்பித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்களும் இலங்கையை விட்டு இந்த நாடுகளிலே வாழ நீங்க தான் ஒரு பாதையை திறந்தீங்களப்பா. பிள்ளைகளும் ஆண்டவரே வாழ்ந்து முடிக்க ஒரு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிறக்க போற பிள்ளைகள் ஆண்டவரே, பிறந்த பிள்ளைகள் ஆண்டவரே, நர்சரிக்கு போற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடு கலர்கள் பார்க்காத வண்ணம் வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சத்தியம் ஒன்றே ஓங்கி வளரட்டும் அப்பா. உம்முடைய வேதம் ஆண்டவரே வெளிச்சமாக மாறட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீர் செய்து முடிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் உங்கள் வாழ்வ பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வதிப்பார். ஆமேன். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நன்றி பிரதர். நேற்று வளர்மதி என்ற சகோதரிக்கு ஜெபம் பண்ணி நீங்கள்
அவ இரவு வேளையிலே நல்ல நித்திரையை கொண்டதாகவும் தன்னுடைய சுக பலத்தை சொல்லியிருந்தா. ஆகவே உங்களுக்கு நன்றி. நேற்றைய நாளே ஜெபித்தீர்கள். கர்த்ததாமே பாருங்கள் எவ்வளவு ஆறுதலாய் அவள் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். நன்றி. இந்த நாள் பிரதர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எரிகிற விளக்காய், அந்த விளக்கிலே அவர்கள் வெளிச்சம் காணக்கூடியதாய், அந்த வெளிச்சத்திலே இந்த வாலிப பிள்ளைகள் களி கூறக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. தேவனே, ஒருவராவது கெட்டு போவதுடைய சித்தம் அல்ல அப்பா. இந்த தேவனே, அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமே ராஜா. தேவனே, விசேஷமா இந்த வாலிப பிள்ளைகளை அப்பா அந்த கரத்திலே ஒப்படைக்கிறேன். என் தேவனே, கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்று என்று வாக்களித்த தேவனே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பலக்கிரமத்தினாலும் அல்ல. என் தேவனே, ஆவியினாலே ஆகும் தேவனே, ஆவியை இந்த வாலிப பிள்ளைகள் ஊற்றுங்கப்பா. விசேஷமாக குமாரத்திகள் மீது ஆவியை ஊற்றுங்கப்பா பிதா. ஊற்றுங்க தேவனே பிதாவே. ஒரு புதிய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய தேவனே. நன்றி ராஜாவிட பலவீன ஆவியானவரே, சத்திய வார்த்தை செய்யுங்களப்பா பிதாவே. தேவனே, ராஜாவே பிதாவே. சத்தியவான்களை பிதாவே. திரும்ப செய்யுங்கப்பா தேவனே பிதாவே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமான சொன்ன தேவன் செய்து முடிக்காமல் திரும்பி செய்யுங்களப்பா பிதாவே. சுத்தாவியானவரே, சென்று போடுவாங்க. நாமத்தில் நாமத்தாலே வாழ்வு நாமத்தில் எல்லா நாமத்தில் நன்றி சுத்தாவியானவரே. செய்யுங்கப்பா, செய்யுங்க அனுப்பி
உங்களுக்கு விசேஷத்தை ஞானம் சாசின் கண்ணீர் மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. நீ கர்த்தருடைய வேதத்தை தேவனே குடும்பங்கள் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேசத்தை செய்யுங்கப்பா பிதா. தேவனே இந்த தேசத்தை சட்டம் எல்லாம் ஆவிகள் ஆவிகள் நாமத்தால் வஞ்சிக்கிறாவியல் தந்திரத்தினாவியல் பிசாவேகள் தேச தலைவர் நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி என்றவனே. செய்யுங்க ராஜாக்களை செய்யுங்கப்பா. சொல்லுங்க அது சீக்கிரத்தில் செய்யுங்கப்பா. இந்த நன்றி ஆவியானவர், நன்றி அப்பா, நன்றி தேவனே. அபிஷேகத்தாய் அபிஷேகத்தினாலே பரிசுத்தரத்தாலே செய்யுங்க. யுத்தத்திலே செய்யுங்க கர்த்தாவே. நீங்கள் சகோதரத்தை திரும்ப செய்யுங்கப்பா. ராஜா மன்னீங்கப்பா, அவருக்கு செய் சகலத்தை புதிதாக்குங்கப்பா தேசத்திலே. நன்றி அந்த இந்த நிற்கும் அவனை கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் மக்களுக்கு தேசங்களுக்கு நன்றி அப்பா. சித்தம் பூமியில சித்தம் செய்யுங்க.
மாற்றுங்கப்பா இந்த புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்க ஒரு மக்களை. நன்றி தேவனே, நன்றி ராஜா. சுபத்தை கேட்டப்பா நீங்கள் பால்கொடுப்பதற்காக நன்றி. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கண்டுகள் சொன்ன தேவனே நீங்கள் கேட்கிற நன்றி நன்றி. அநேக நாளுக்கு பின்னர் தேவனே அதில் சீக்கிரமாக காணப்படுவதற்காக நன்றி அப்பா. ஏற்ற நேரம் நீங்கள் செய்யப்படுவதற்காக நன்றி அப்பா. நன்றி தேவனே, சோஸ்திரம். தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, மக்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, மீட்டுங்க, சந்ததியின் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஜனசிஸ்டப்படுத்துங்க பிதாவே. செய்யுங்க, செய்யுங்க, சிந்தையான செய்யுங்கப்பா. நிர்பந்தப்பா இந்த குடும்பத்தை ஒவ்வொருவர்களே. நன்றி வாக்குத்தத்தங்கள் நன்றி அப்பா பிதாவே. பிதாவே தொடர்ந்து கண்டிப்பாக ஆசீர்வதிங்க, கண்டிப்பாக செய்யுங்க ராஜா. தேவனே நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு இன்னும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். வேண்டிய நாளும் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்கள் ஜெபத்தை பொறுப்பேற்றதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மாலே அங்கீகரிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீ நடத்தி தந்தீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வந்து அவர்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே மகிமைப்படுத்தினீரப்பா. அவர்களுடைய ஜெபங்களை கேட்டீரப்பா. மறுத்தரவு கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பேர்வழி குடும்பங்கள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஏமிக்காய் ஜெபிக்கிறோம். ஏமி போன இடங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளையோடு கூட இருந்து வழி நடத்தும் ஐயா. இன்றைய நாளும் ஆண்டவரே சங்கம வானொலியில ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்கு ஆண்டவரே ஏமினால் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்திலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீ தாங்கி தப்புவித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேரா குடும்பமா சந்ததியா நீ சந்திக்க வல்லவர் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வதியும் சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் இதாரு. ஆமீன், 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 ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கிய உங்களையும் அதே வேளையில் இணைந்து ஜபித்த சத்தம் கேட்கலையா? அப்படியே நில்லுங்கம்மா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களையும் அதே வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாரத்தின் 20 நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. திங்கட்கிழமை எங்களுக்கு ஃபேமிலி டேயாக இருப்பதனாலே நாங்கள் செவ்வாய்க்கிழமை திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பங்களை ஒப்புவிக்கிறோம்.
கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். God bless you all. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக